உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. குப்பை எழுறவனுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? மீன் பிடிக்கிறவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? நெசவாளனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? இந்த நாட்டாளுற உனக்கு எங்களுக்கு தான் என்னதான் சம்பந்தம்? சொல்லு, என்னதான் சம்பந்தம்? என்னது இது? கொடுமையா இருக்கு, கொடுமையா இருக்கு. தங்கச்சி சாலினி சொன்ன மாதிரி நான் தான் அதை பல தடவை பேசினேன். எப்படின்னா, எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள் மேல ஒரு அவ்வளவு அக்கறையா போராட்டங்களை செய்வார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவார். நான் சொன்னேன், கடைசி வரைக்கும் அவங்களை எதிர்கட்சியா இருக்கிற மாதிரியே பாத்துக்கிறீங்கடா, டே நல்லா போராடுறாங்கடா அப்படின்னு. இந்நேரம் எதிர்கட்சியா இருந்தா என்ன ஆகும்? இதே சேகர் பாபு சம்மனத்தை போட்டுட்டு எந்திரிக்க மாட்டாப்ல. அவருக்கு என்ன தெரியும் பாவம், குப்பையை பத்தி அவரே ஒரு பெரிய மக்கின குப்பை. அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு கோயிலுக்கு போனோமா, தேங்காய் எவ்வளவு விற்றுருக்கு, ஊதுபத்தி சாம்பிராணி எவ்வளோ போயிருக்கு, உண்டியல் எவ்வளோ காசு வந்திருக்கு, நம்ம சட்டப்பைக்கு எவ்வளோ வந்துச்சு, நம்ம எஜமா வீட்டுக்கு எவ்வளோ போச்சு, வெளிப்படையாக அவர் அறிக்கை கொடுக்க சொல்லு. அறநிலைத்துறையில் ஆண்டுக்கு எவ்வளோ வருமானம், எந்தெந்த கோயிலில் எவ்வளோ வருமானம், அது கோயில் நிர்வாகத்துக்கு பராமரிப்புக்கு செலவு கொண்டு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் காலிவரை கட்டி கொடுக்க முடியல, சிவநாடார் வந்து கட்டித்தர வேண்டியதுக்கு 250 கோடிக்கு. கட்ட வந்தவர்கிட்ட கமிஷன் கட்டி திருப்பி வரட்டா யோக்கியப்பில்லடா நீங்க. அவர் கோச்சிக்கு போயிட்டாப்ல. ஆனா கோயிலுக்கு கக்குசு வழிபட வர மக்களுக்கு கழிவறை கட்டி கொடுக்க வர என்கிட்ட கமிஷன் கேட்குறீங்க. மறுபடியும் கெஞ்சி கெதி குடிச்சு வந்தாங்க, போனா போதுன்னு கட்டி கொடுத்தாப்ல. கக்குசுல கமிஷன் அடிக்கிற வகைகள்கிட்ட போய் இவங்க கக்குசு கூட மணக்கும்டா, இவங்க அதை விட கேவலமா நார்வாங்கடா இவங்க. நீ இவங்களை போய் பேச்சுக்கிறீங்க. தங்கச்சி சொல்லிச்சுல சாலினி, உள்ள விடல, அந்த அறைக்குள்ளே இந்த துப்புரவு பணியாளர்களை விடாதீங்க, போதாதீங்க, அவளே கூட்டி பெருக்கிட்டோம், அவங்களே அள்ளிக்கிட்டோம், அவங்களே அள்ளிக்கிட்டோம். எப்படி இருக்கு? உள்ள விடாதீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் ஒன்று, இந்த அதிகாரம் நிலையானது என்று நினைக்கிறார்கள். ஏற்கனவே 5-6 மண்டலத்தில் அதிமுக ஆட்சியிலே தனியாருக்கு கொடுத்தாச்சு. இப்ப நீங்க வந்து பேசுறீங்களே அப்படின்னு. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கொடுத்ததை இப்ப 4.5 ஆண்டுகளாக நீங்கள் நிறைவேற்றவில்லையே. 4.5 ஆண்டுகள் பொறுத்திருந்தார்கள் எமது மக்கள். இப்ப நிறைவேறும், அப்ப நிறைவேறும். அவர்கள் கேட்பது ஒண்ணு இல்லையே. 23,000 63,000 சம்பளம் கூட ஒண்ணும் கேட்கல. என் தம்பி சொல்ற மாதிரி 30,000 கொடுத்தா கூட 51 கோடி தான் தேவைப்படுது. அப்ப 2,700 கோடி ஒரு ஆண்டு ஒன்று 10 மாசத்துக்கு வருது. ஒரு மாசத்துக்கு 270 கோடினா 10 மாசத்துக்கு 2,700 கோடி வருது. இப்ப மாசத்துக்கு 50 கோடி தான் தேவைப்படுது. அப்ப 500 கோடியிலே 30,000 சம்பளத்துக்கு மக்களை நிரந்தர பணியமர்த்த முடியும் என்கிற போது, அப்ப 2,700 கோடிக்கு ஒப்பந்தம் கொடுக்க வேண்டியது இருக்கு. எதுக்கு? எதற்காக? அதுல 1000 கோடி உனக்கு கமிஷன், அவனுக்கு கமிஷன், அந்த முதலாளிக்கு கமிஷன். இந்த ராம்கிங்கிற நிறுவனம் அவன் இந்த குப்பை எழுறவனுக்கு பிறந்தவனா, இல்ல ரொம்ப நாளா எங்க சித்தப்பன் பித்தப்பன் சேர்த்து வச்சுக்கிட்டவனுக்கு பிறந்தவனா? நீ யாரா? முதல்ல நீ யாரு? நீ ஏண்டா குப்பை எழுறத கூட வாடா சம்பாதிக்க நினைப்பிய? கக்கூஸ்ல கூட வாடா. ஐயோ ஐயோ, அதான் நான் சொன்னல, இவங்க கவர்மெண்ட் கிடையாதுரா, கமிஷன் மண்டி. இங்க கமிஷன். நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இவர் நம்ம வந்து முதலமைச்சர் சொல்லாத. அந்த முதலமைச்சருங்கிற பேர் இது வந்து அண்ணாதுரைக்கு சொல்லப்பட்டிருக்கு, பெருந்தலைவர் காமராஜருக்கு சொல்லப்பட்டிருக்கு, தாத்தா ஓமந்தூர் ராமசாமிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எல்லாம் நேர்மையின் நேர் உருவமா நின்று ஆட்சி செஞ்சிருக்காங்க. அது இந்த மறுபடியும் இந்த முதலமைச்சர்னு சொல்லாத. நீ முதலமைச்சரை தேர்வு செய்யலடா, சாராய ஆலை அதிபரை தேர்வு நீ உட்கார வச்சிருக்க. மீனவன் 14 பேரை கைது பண்ணிட்டா, இடி ரைடு வந்தா ஓடி போற இவர் 40 பாராளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு கடிதம் எழுதுறாப்லடா. போஸ்ட் மாஸ்டர் தேர்வு பண்ணி வச்சிருக்கடா நீ. போஸ்ட் மாஸ்டர் இமெயில், இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் எல்லாம் இருக்கிற காலத்துல கடிதம் எழுதுறாங்களடா. இவங்க என்னடா பண்ண சொல்றாங்க? இவங்களை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண? கடிதம் அதை படிச்சுட்டு உடனே அந்த சுப்பிரமணியன் சிவசங்கர் பறந்து போயிட்டாப்ல இலங்கைக்கு. என்னடா எங்க ஸ்டாலின் கடிதம் எழுதிட்டாப்ல, நீ என்ன இப்படி பண்ணிக்கிறீங்க? ஈடின்னு போடு, ஓடி வாரேன் மோடின்னு போய் கையை பிடிச்சிருவாப்ல, பிடிச்சு அப்படியே கெஞ்சிருவாப்ல. ஒரு பாவமா ஒரு முகம் வச்சிருப்பாங்க.
அன்னைக்கு மட்டும் என் தங்கச்சி சாலினி சொல்கிற மாதிரி மேக்கப் போட மாட்டாங்க. அது சேட் மூடு வேணும்ல, ஒரு சேட் மூட். அந்த ஆள் கிளீன் இந்தியான்னு போட்டு அவங்க பண்ண நாடகம் தெரியுமில்ல, அவர் தான் கூட்டி வந்து வாப்பா கிளீன் இந்தியா பாய்ஸ் இங்கே வாங்க, எங்கள் அம்மா அப்பாலாம் அப்படி உட்காந்து தெருவில் நடக்கிறாங்க, இங்கே வாங்க, இந்த பாருங்க வருவாங்க, சாக்கில் கொண்டு வருவாங்க, மூட்டை அவங்களே எடுத்துகிட்டு வருவாங்க, நீங்கள்லாம் பாருங்களேன், காட்சியை கொண்டு வருவாங்க. திஸ் பிளேஸ் ஓகே, கேமரா எல்லாம் ஓகே கொட்டுவாங்க. கொட்டினோடனே எல்லாம் டச்சப் எல்லாம் முடிஞ்சோடனே அந்த கூட்டுற பெருக்கிறத வச்சுக்கிட்டு ஓகே கிளீன் இந்தியா ஹை. அது படம் காந்தி கண்ணாடி ஒன்று போட்டு கீழே 2 இந்தியில் எழுதிடுவாங்க. என்ன கர்மாந்திரம் ஒன்றும் என்னடா கிளீன் இந்தியா கிளீனா இருக்காடா அண்ணன், இந்த கண்ணாடியை போட்டு பார்த்தீங்கன்னா தானே கிளீனா இருக்கா இல்லையான்னு தெரியும். ஐயோ, இந்த பயல்களை பார்த்தா அவன் உலகத்திலே அதிகமா குப்பை இருக்கிற நாடு இந்தியா. இந்தியாவின் நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு, அந்த அளவிற்கு கடலுக்குள்ள குப்பை கிடக்கு. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.